கிறிஸ்தவர்கள் தாங்கள் வணங்குகின்ற இயேசு சர்வ வல்லமை உள்ளவர், அவர் தங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், வெற்றிகளை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அவருக்கு மட்டும்தான் இந்த சக்தி இருக்குது, அவரை நம்புகிற ஜனங்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நடக்குது, ஏன்னா அவர் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு சமீபத்தில் இந்தியாவில் நடந்து முடிந்த மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் ஜெமிமா ரோட்ரிகஸ் என்கின்ற இந்திய வீராங்கனை, ஒரு கிறிஸ்தவ பெண், மிக நன்றாக விளையாடி இந்தியா ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. அரையிறுதி போட்டியில் அவங்களுக்கு ஆட்ட நாயகி விருது கொடுக்கும் பொழுது இயேசுவுக்கு நன்றி செலுத்தினாங்க. இதை காமிச்சு கிறிஸ்தவங்க சமூக வலைதளங்களில் பார்த்தீங்களா, இயேசுவை நம்பிய ஒருத்தரை இயேசு ஜெயிக்க வச்சுட்டார், இயேசுவுக்கு மட்டும்தான் இந்த வல்லமை இருக்குது அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை கடவுள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நான் சமீபத்தில் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன், இவங்களுடைய பிரச்சாரம் எவ்வளவு தவறானதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி. அதுவும் இந்த மாதிரி சாட்சிகளெல்லாம் இவங்க மதமாற்றம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. பார்த்தீங்களா, இயேசு தன்னை நம்பியவர்களை எப்படி ஜெயிக்க வச்சுட்டார் அப்படின்னு, அவர் தான் கடவுள், அவர் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அவரை வணங்காதவங்களாம், வேறு தெய்வங்களை வணங்குறவங்களெல்லாம் இதை விட பெரிய சாதனைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த வீடியோவுக்கு கீழே ஒருத்தர் கிறிஸ்தவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு கமெண்ட் ஒன்று எழுதியிருந்தார். அது என்னன்னா, இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பாதுகாக்கின்றவர், விடுவிக்கின்றவர், வெற்றியை தருகின்றவர் அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனால் பாலஸ்தீனத்தில் இப்போ நடக்கிற போரில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், அவங்களையே உங்கள் இயேசு காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். இதுக்கு கிறிஸ்தவர் ஒருத்தர் பதில் கொடுத்துருக்கார். என்ன பதில்னு சொல்லி நீங்களே இப்போ திரையில் பாருங்கள். அவர் அவருடைய பதிலில் பைபிளில் இருக்கிற ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுறார். ஆமோஸ் என்கின்ற புத்தகம், பைபிளில் பழைய ஏற்பாடுன்னு ஒரு பகுதி இருக்குது, அதில் ஆமோஸ் என்கின்ற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த ஆமோஸ் புத்தகத்தின் முதல் அத்தியாயத்தில் 7-8 வசனங்களை இவர் மேற்கோள் காட்டியிருக்கார். அதை வாசிக்கிறேன் பாருங்கள். காத்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதனுடைய அரண்மனைகளை பட்சிக்கும். நான் குடிகளை அஸ்தோத்திலும் செங்கோல் செலுத்துகிறவனை அஸ்கலோனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி, பெலிஸ்தரில் மீதியானவர்கள் அழியும்படிக்கு என் கையை எக்ரோனுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். இது பைபிளில் இருக்கிற ஒரு வசனம். இதில் கடவுள் காத்சா என்கின்ற ஒரு இடத்தை பற்றி பேசுகிறார் இல்லையா, அங்கே அழிவு வரும் அப்படிங்களா. இந்த வசனத்தை காட்டி அவர் கீழே என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க. தேவன் சொன்ன நிறைவேறின தீர்க்க தரிசனம், குழந்தைகளை காப்பாற்ற தேவன் வரமாட்டார், இஸ்ரவேலுக்கு விரோதமாக யார் வந்தாலும் தேவன் அவர்களோடு யுத்தம் செய்வார். கவனிச்சிங்களா இவர் கொடுத்துருக்கிற பதில? அதுலேயும் குறிப்பாக குழந்தைகளை காப்பாற்ற தேவன் வரமாட்டார் அப்படின்னு எழுதியிருக்கார். அதாவது ஒருத்தர் கேட்டிருக்கார் இல்லையா கேள்வி, இயேசு வல்லமை உள்ளவர், அவர் காப்பாற்றுகின்றவர், விடுவிக்கின்றவர், வெற்றி தருகின்றவர் அப்படின்லாம் சொல்றீங்களே, பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்ட அந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகளை இயேசு ஏன் காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கு இவர் பதில் சொல்றார். என்ன சொல்றார்? குழந்தைகளை காப்பாற்ற இயேசு வரமாட்டார், தேவன் வரமாட்டார். ஏன் அப்படின்னா, அந்த காசாவில் இருக்கின்றவர்கள் எல்லாம் கடவுளுடைய எதிரிகள். இது பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அவங்க கடவுளுக்கு எதிரிகளாக இருக்கிறதுனால இயேசு அந்த குழந்தைகளை காப்பாற்றலை அப்படிங்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கேள்வி என்ன? இயேசு சர்வ வல்லமை உள்ளவர், அவர் காப்பாற்றுகின்றவர், விடுவிக்கின்றவர், வெற்றி கொடுக்கின்றவர், ஆசீர்வதிக்கின்றவர்னா சொல்றீங்க. ஆனால் பாலஸ்தீனத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டப்ப இவர் போய் காப்பாற்றலை, ஏன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இந்த கிறிஸ்தவர் பதில் சொல்றார், அவங்களே இயேசு காப்பாற்ற மாட்டார், ஏன்னா காசால இருக்கிறவங்களெல்லாம் கடவுளுடைய எதிரிகள், அவர்கள் விரோதிகள் அப்படின்னு சொல்றார். சரியா? இப்போ இவர் கொடுத்திருக்கிற இந்த பதில் மனிதாபிமானமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது இருக்கட்டும். இது ஒரு மிகப்பெரிய பொய். இயேசு ஏன் அந்த குழந்தைகளை காப்பாற்றலை அப்படின்னா, காசால இருக்கிற அந்த மக்கள் தேவனுக்கு எதிரிகள், கடவுளுக்கு எதிரிகள், அதனால தான் காப்பாற்றலன்னு சொல்றார் இல்லையா. இது அப்பட்டமான ஒரு பொய். இயேசு அவங்கள காப்பாற்றாததுக்கு காரணம் அவங்க தேவனுடைய எதிரிகள் அப்படிங்கிறதுனால இல்லை. ஏன் இயேசு காப்பாற்றல தெரியுமா? இயேசுவால் காப்பாற்ற முடியாது. இயேசுவுக்கு யாரையும் காப்பாற்றக்கூடிய சக்தியெல்லாம் கிடையாது. இவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இயேசு சர்வ வல்லமை உள்ளவர், அவர் காப்பாற்றுகின்றவர், விடுவிக்கின்றவர், வெற்றிகளை தருகின்றவர், கிரிக்கெட் மேட்சில் ஜெயிக்க வைக்கின்றவர், செஞ்சுரி அடிக்க வைக்கின்றவர் அப்படின்லாம். அவருக்கு அந்த மாதிரி ஒரு சக்தியும் கிடையாது. எப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒருத்தர் இப்படி கேள்வி கேட்டிருக்காரு இல்லையா, பாலஸ்தீனத்தில் இருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகளை இயேசையும் காப்பாற்றலன்னு. ஏன் அவர் அப்படி கேட்குறாரு? ஏன்னா கிறிஸ்தவங்க சொல்றாங்க இயேசுவால காப்பாற்ற முடியும், இயேசு சர்வ வல்லமை உள்ளவர், அவர் விடுவிக்கின்றவர், வெற்றிகளை கொடுக்கின்றவர், அவர் தான் கடவுள், அவரால் மட்டும்தான் இப்படி செய்ய முடியும், ஏன்னா அவர் மட்டும்தான் கடவுள்னு சொல்றாங்கல்ல. அதனால தான் இந்த கேள்வியும் வந்திருக்கு. அப்போ
பாலஸ்தீனத்தில் இருக்கிற குழந்தைகளை இயேசு காப்பாற்றாததுக்கு காரணம் அவங்களாம் அவருக்கு எதிரிகள் அப்படின்னு கிறிஸ்தவங்க பதில் சொல்லும்போது, அப்போ திரும்பவும் இயேசுவுக்கு காப்பாற்றக்கூடிய வல்லமை இருக்குது, காப்பாற்றுகின்றவர், விடுவிக்கின்றவர், வெற்றிகளை தருகின்றவர் அப்படிங்கிற அந்த கான்செப்டை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா சக்தியும் இருக்குது, ஆனால் அந்த சக்தியை பயன்படுத்தி அவர் தன்னை நம்புகிற ஜனங்களை மட்டும்தான் பாதுகாப்பார், அவங்கள மட்டும்தான் ஜெயிக்க வைப்பார், எதிரிகளை காப்பாற்ற மாட்டார். இதைத்தான் கிறிஸ்தவங்க சொல்ல வர்றாங்க. அப்போது அவரை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம், பாதுகாப்பு நிச்சயம். இப்படி சொல்லி தான் கிறிஸ்தவங்க அவங்க மதத்தை பரப்பி மதமாற்றம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சரியா? இப்போ இது உண்மைன்னா இயேசு காப்பாற்றுகின்றவர், விடுவிக்கின்றவர், வெற்றிகளை தருகின்றவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர்தான் கடவுள் அப்படிங்கிறது உண்மைன்னா அவர் தன்னை நம்புகின்றவர்களை காப்பாற்றுவார், எதிரிகளை தானே காப்பாற்ற மாட்டார். அதைத்தான் இந்த கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கிரிக்கெட் வீராங்கனை இயேசுவை நம்பி இருக்கிறாங்க, அவரை உயர்த்தி வெற்றி பெற செய்திருக்கிறார். அப்போ யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் பாதுகாப்பையும் வெற்றியையும் கொடுக்கின்றவர். அவரை நம்பாதவங்களுக்கு அவர் வெற்றியை கொடுக்க மாட்டார், பாதுகாப்பு கொடுக்க மாட்டார். அதுவும் முக்கியமாக அவருடைய எதிரிகள் அழியறதுக்கு அப்படியே விட்டுருவார். இதைத்தான் இவங்க சொல்கிறாங்க. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு அவரை நம்புகின்ற ஜனங்களை பாதுகாக்கின்றவர், வெற்றிகளை கொடுக்கின்றவர் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களே, அப்படின்னா நைஜீரியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பயங்கரவாதிகள் கொல்லும்போது ஏன் அந்த கிறிஸ்தவர்களை இவர் போய் பாதுகாக்கல, காப்பாற்றலை? இந்த வருடம் தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் 2025 வருடம் தொடங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நைஜீரியாவில் 7000 கிறிஸ்தவர்களை பயங்கரவாதிகள் கொலை பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள ஏன் காப்பாற்றலை? பாலஸ்தீனத்தில் இருக்கிற குழந்தைகளை ஏன் காப்பாற்றலைன்னு கேட்டால் அந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுவுக்கு எதிரிகள், அதனால இவர் காப்பாற்றலைன்னு சொல்கிறாங்கல்ல கிறிஸ்தவங்க. அப்படின்னா நைஜீரியாவில் இருக்கிற கிறிஸ்தவங்கள்லாம் இவருக்கு பிரியமானவங்க தானே, இவருடைய ஜனங்கள் தானே, அவங்களையும் இவர் காப்பாற்றலை? சூடானில் கிறிஸ்தவர்களை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கேயே போய் காப்பாற்றலை கிறிஸ்தவங்களை இயேசு? அது போட்டோம், 2019 வருஷம் நம்முடைய நாட்டுக்கு அண்டை நாடாகிய ஸ்ரீலங்காவில் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடும் பொழுது கிறிஸ்தவ தேவாலயங்களுக்குள்ளே போய் தீவிரவாதிகள் பாம்பு வச்சு 290 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவங்களையும் இயேசு காப்பாற்றலை. பாலஸ்தீனத்தில் இருக்கிற குழந்தைகளை ஏன் காப்பாற்றலைன்னு கேட்டால் கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க அந்த ஜனங்களெல்லாம் இயேசுவுக்கு எதிரிகள், அதனால இவர் காப்பாற்றலை அப்படின்னு. அப்படின்னா நைஜீரியாலையும் சூடான்லையும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் இவருக்கு பிரியமானவங்க தானே, இவருடைய சொந்த ஜனங்கள் தானே, அவங்களையும் காப்பாற்றலை. அதெல்லாம் போட்டோம், இந்தியாவில் மிஷினரி ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க குடும்பங்களில் குழந்தைகள் அகால மரணம் அடைகிறாங்க. நான் கிறிஸ்தவனாக இருந்தப்போ இந்தியாவில் இருக்கிற பல கிறிஸ்தவ மிஷினரி ஊழிய நிறுவனங்களோட தொடர்பு இருந்துச்சு எனக்கு. வட இந்தியாவில் மிஷினரி ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பல குடும்பங்களில் குழந்தைங்க உடம்புக்கு முடியாமல் இறந்து போயிருக்காங்க. அந்த குழந்தைங்களையே இயேசு காப்பாற்றலை? காசாவில் இருக்கிறவங்க, பாலஸ்தீனத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தேவனுக்கு எதிரிகள், அதனால அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளை இயேசு காப்பாற்றலைன்னு கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஊழியம் பண்ணுற மிஷினரிகளுடைய குடும்பத்தில் குழந்தைங்க இறந்து போகிறாங்க, அவங்களையும் இயேசு காப்பாற்றலை. ஏன்? அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது? இயேசு அவருடைய எதிரிகளையும் காப்பாற்றுறதில்லை, அவர் தன்னுடைய ஜனங்களையும் காப்பாற்றுறதில்லை, தன்னை நம்புறவங்களையும் காப்பாற்றுறதில்லை, தனக்கு ஊழியம் பண்ணுறவங்களையும் காப்பாற்றுறதில்லை, யாரையுமே அவர் காப்பாற்றுறதில்லை. ஏன்? ஏன்னா யாரையும் காப்பாற்றுறதுக்கு அவருக்கு சக்தி கிடையாது. அவர் ஒரு வல்லமையும் இல்லாத ஒரு கடவுள். அப்படி இருக்கும்போது அவர் தன்னை நம்புகிறவர்களை வாழ்க்கையில வெற்றியடைய வைக்கிறார், கிரிக்கெட்டில் செஞ்சுரி அடிக்க வைக்கிறார் அப்படின்லாம் இந்த கிறிஸ்தவங்க பரப்பிக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய பொய் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. எதற்கும் சக்தி இல்லாத ஒருவரை கடவுள் என்று காண்பித்து இவங்க ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க.